சொல்ல முடியுமா உங்களால் விட? சாதாரண கணக்கு. ஆளுக்கு 4 நாளாக வச்சுக்கலாம் இல்லையா? வச்சுக்கலாமா? இது மனிதர்களுடைய கணக்கு. அப்படி எல்லாம் ஆண்டவனுடைய கணக்கு அது அல்ல. ஆண்டவன் இரவிலே அரசனிடம் சென்று அப்படியெல்லாம் செய்யாதீர்கள், 3 ரொட்டி கொடுத்தவனுக்கு 1 காசும் 5 ரொட்டி வைத்தவனுக்கு 7 காசு கொடுக்க என்று கூறினார். இது எப்படி பொருந்தும்? பொருந்துமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இது பொருந்துமா? யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. பொருந்தாது இல்லையா? பொருந்தும். இது ஆண்டவனுடைய கணக்கு. பொருந்தும். எப்படி என்றால் 3 ரொட்டியை 3 வெட்டினால் 9 துண்டாகிறது. அவன் 8 துண்டை எடுத்து சாப்பிட்டு விடுகிறான். 5 ரொட்டியை 3 வெட்டினால் 15 ஆகிறது. அவன் 8 தான் சாப்பிட்டுருக்கான், மிச்சம் 7 இருக்கிறது. அதனால் 3 ரொட்டி இருந்தவனுக்கு 1 காசும் 5 ரொட்டி இருந்தவனுக்கு 7 காசும் என்று ஆண்டவன் தீர்ப்பளித்து சென்று விட்டான். இது சாதாரண நம் மக்களுக்கு புரியாது. ஆண்டவனுடைய கணக்கு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் பிடித்தான். அது சரியாக இருக்கும். எனவே நாம் ஆண்டவனுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் அனைவரும் மமதியை விட்டுவிட்டு எப்போதும் அமைதியுடன் நம்முடைய நாயகத்தை சொல்லிக்க யாருக்கும் சொல்லாங்கிறாங்க. அதாவது குறிப்பாக அதிகம் பேசாதவர்கள் வாழ்க்கையிலே நிறைய வெல்லுவார்கள். ஏன்னா அவங்க யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க, செயலில் இருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க நம்முடைய காமராஜர். அவர் ஜாஸ்தி படிக்காதவர், அதிகம் பேசாதவர். ஏன்னா இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிக்கு நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் கூட வரும். நிறைய பேசுனவங்க யாரும் எதையும் செய்யவே இல்லை. ஆனால் காமராஜர் பேசாமலே மாமேதையாக இருந்து நமக்கு வேண்டியதை செய்வதற்கு வழிகாட்டி சென்றுள்ளார். அந்த வழியிலே இனி வருகாலத்தில் தமிழ்நாட்டிலே அதிகம் பேசாதவர்கள் அதிகமாக நமக்கு தேவையை பூர்த்தி செய்வர்கள் வருமாறுக்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செல்லாண்டி அம்மன் மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தினுடைய நற்பணி மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. சிவனை ஆணை முகனை அறுவடை நேசனை எழுமலை வாசனை ஐயனாரசாமி அம்மையப்பசாமி கருப்பண்ணசாமி காத்தவராயசாமி மதுரை வீரசாமி முனியாண்டி சாமி பெரியண்ணசாமி பெத்தண்ணசாமி ஏழுமுனி நாதமுனி வேதமுனியே வானமுனி ராணமுனி நாதமுனியே முகம் காட்ட வாங்கடா முகவலிய தாங்கடா சிவசக்தி நவசக்தி யுகசக்தியே திரிசூலி மகமாகி வெட்டாரியே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு தாயே.
அங்க பாரு. அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வார செவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே தீபம், அவ சங்கு கழுத்துதான் அவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா புலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா, அலங்காரி பூமாரி வாடியம்மா. தின்னக்கு தின்னக்கு தா, தின்னக்கு தின்னக்கு தா, ஜல 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 தின்னக்கு தின்னக்கு தா. சக்தி அலங்காரி சந்தன பூமாரி, தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தா. சுந்தரி அம்மா, அதிபத்திர காளி பங்காரம்மா, அம்மா இந்த அண்டம் நடுங்க ஆடடி. ஆலய தாயே அம்மா, சத்தியம் இருந்தோம் முப்பாட்டம்மா, அம்மா உன் தந்தை குலுங்க ஆடடி. உலகாடும் ஜெகத்மாயே அம்மா சிவகாமி, எங்க குறத்தீர அருள்வாக்கு தாடி. மகராசி புயிர் யாவும் படைக்கின்ற ஜனனி, பம்பை ஒலியோடு வர வேண்டும் பவனி. இந்த முஸ்லீமுக்கும் ரத்தம் ஒன்றல்லவா, சூசை வடிவேலும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா. சந்தன பூசிக்கோ குங்கும பூசிக்கோ, தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. சந்தன பூசிக்கோ குங்கும பூசிக்கோ, தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு குறை வச்ச மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே நீ அந்த குறையை வச்சிடக்கூடாது. டேய் ராஜா, டேய் ராஜா, ஏண்டா மணி என்னாவது? பத்திரிக்கை வைக்க போகணும்னு சொன்னேன், இன்னும் தூங்கிட்டு இருக்கிற. கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? அப்பா நைட்டு கொஞ்சம் வேலை, அதான் நல்லா தூங்கிட்டேன். என்னடா வேலை? விடிய விடிய போன் பேசியிருப்ப. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு அப்படி என்னதான் போன் பேசுறியோ தெரியல. அட ஏப்பா நீ வேற. டேய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ற கதையை என்னால் கேட்க முடியாது. நீ போய் குளிச்சுட்டு வா, நேராவது நம்ம பத்திரிக்கை வைக்க போகணும். சரிப்பா. என்னடா நீ இன்னும் கிளம்பலையா? போறப்பா டீ சாப்பிட்டு போறேன், அக்கா வரணும். தம்பி உனக்கு வெந்நீர் ரெடி எடுத்து வச்சிருக்கேன்,
நீ போய் குளி, நான் உனக்கு எல்லாம் டிஃபன் ரெடி பண்ணிக்கிறேன். சரிக்கா சரிக்கா நான் போயிட்டு வரேன். ஏமா சுதா எங்க மாப்பிள்ளைய காணோம்? அவரப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போனாரு, ஆளையே காணுமே. என்னது முக்கியமான வேலையா? ஆ. அவருக்கு அப்படி என்னமா முக்கியமான வேலை? அவருக்கு இருக்கிற ஒரே வேலை நல்லா சாப்பிட்றது, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சண்டை பண்ணுறது. அதை விட்டா அவருக்கு வேற வேலை என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். என்ன மாமா என்னை பற்றி ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஐயோ உங்களை பற்றி நான் ஏதாவது சொல்லணுங்களா? மாப்பிள்ளை சாப்பிட்டாரான்னு கேட்டேன், அதுதாங்க. சும்மா சமாளிக்காதீங்க, நீங்கள் பேசுறதை கேட்டு தான் வந்தேன். சுதா உங்கள் அப்பாட்ட சொல்லி வை, சரியில்லை. அப்பா என்னப்பா இது? பின்ன என்னம்மா எங்கேயோ காணாம தான் கேட்டேன், அதுக்கு போய் கோவிச்சுக்கிறாரு மாப்பிள்ள. அப்புறம் நீங்களும் இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் கொண்டு போய் உங்கள் சொந்தக்காரருக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏம்மா சுதா அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு வாம்மா. ம். இந்தாங்க மாப்பிள்ள, இதில் உங்களுக்கு தேவையானது இருக்குது, உங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுங்க. வெறும் பத்திரிக்கை கொடுத்தா இப்படி செலவுக்கு பணம்? அட அதை மறந்துட்டேன் மாப்பிள்ள. இந்தாங்க இதில் ஒரு 5000 ரூபா இருக்குது, வச்சுக்கோங்க. பத்துலைன்னா கேளுங்க கொடுக்குறேன். சரி இன்னைக்கு இது போதும், வேணும்னா வாங்கிக்கிறேன். சரி நான் வரேன். இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் இந்த குடும்பத்தை நடத்துறதோ எனக்கே தெரியல. அப்புறம் இந்த வாலு பையன் சிவா எங்கே போனான்? டேய் சிவா, டேய் சிவா எங்கடா போன? வேலாயுதம் என்னையா கூப்பிட்ட? டேய் என்னது வேலாயுதமா? நான் உனக்கு அப்பன்டா. ஓ அப்படியா, சரிடாப்பா. என்னை எது கூப்பிட்ட? அடிக்கடி நான் உனக்கு அப்பாங்கிறத ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. சரி உங்கள் அண்ணனுக்கு வேற கல்யாணம் வச்சுருக்குறோம், கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும். இப்படி தூங்கிட்டு இருந்தால் எப்படி சொல்லு பார்க்கலாம்? டே அப்பா, எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு பண்ண வேண்டியது தானே? டே அவன் உனக்கு அண்ணன், அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியும். ஓ சரி சரி, அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. சரி எங்கேயோ குளிக்க போனவன என்ன காணோம்? டேய் போலாண்டா. உனக்கு கல்யாணமாமா? ஏன்டா நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா? நீ கல்யாணம் பண்ணல எந்த கர்மத்தையே பண்ணு, எனக்கு காசு 200 கொடுத்துட்டு அதையே பண்ணு. 200 ரூபாயா? என்னடா சீப்பாக கேட்கணும். ஐ காசு எனக்கு இருக்கிற ஒரே கவலை இந்த சிவா பையனை எப்படி கரை சேர்த்துறதுன்னு தான் தெரியல. கடவுளே நீ தான் நல்லா வழி காட்டணும். சரிப்பா நம்ம போலாமா? சரி கிளம்பலாம். டேய் தினேஷ், என்னடா வீட்டில் யாரையும் காணோம்? என்னடா உன்னை பார்த்தா எல்லாம் தெரிச்சு வர்றாங்க, என்ன பண்ணி தொலைச்ச? டேய் அதான் யார்ட்டையும் சொல்லாம தானே ஊருக்கு வந்திருக்கோம், எப்படி போவாங்க? சரி இரு கேட்டு பார்க்கலாம். மாமா மாமா எங்க போயிருப்பாரு மாமா? பாப்பா விஜய், எப்போ ஊர்லேருந்து வந்த? திடீர்னு வந்து நிற்கிற. நான் உள்ளே கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்போ வந்த? இப்போயே தான் மாமா வந்தேன். படிப்பெல்லாம் முடிஞ்சா? சரி அதான் சொந்த ஊருக்கு போய் பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆயிடலான்னு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். சொந்த ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரைட், உனக்கு என்ன உதவி கேட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். போதுமா? ஓகே மாமா. ஆமாம், தம்பி யாரு? மாமா இவர் பேர் தினேஷ்,
என்னோட ஃப்ரெண்டு. சரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், கூட துணைக்கு ஒரு ஆள் வேணுமில்ல, அதுக்கு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு வேலைக்கு கூட ஒருத்தர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ரைட்டு. விஜய், சொல்ல மறந்துட்டேன், இந்த ஊரில் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நல்ல மனிதர். அவர் பேருக்கு எந்த கலங்கமும் வராமல் நீ நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம்ப்பா, மறந்துடாத. கண்டிப்பாக மாமா. எனக்கு இப்போ இருக்கிற சொந்தம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் சொல்லி அதை கேட்காம இருப்பேனா? கண்டிப்பாக கேட்பேன். சரி மாமா, அப்போ நான் கிளம்பட்டுங்களா? சந்தோஷமாக போயிட்டு வா. நான் சொன்னதை மனசில் வச்சுட்டு எதை வேணாலும் செய்ய. சொல்ல மறந்துட, நான் உனக்கு என்ன உதவி கேட்டாலும் செய்ய தயாராக இருக்கேன். அதை மட்டும் நீ மறந்துடாத. சரிங்க மாமா. ரைட், போயிட்டு வா. அப்பா, ஒரு நிமிஷம். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோங்கப்பா. நல்ல வேலை, கரெக்டாக வந்துட்டேன். சாந்தி, கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிற. ஆமாப்பா. தம்பி யார் தெரியுமா? நமக்கு தூரத்து சொந்தம். சென்னையில் படிச்சுட்டு இருந்தாரு, இப்போ நம்ம ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணலான்னு இங்கேயே வந்துட்டாரு. பேர் விஜய். உனக்கு மாமா மரம் கூட வேணும். அப்படியாப்பா? சரிப்பா. என் பொண்ணு சாந்தி, சின்ன வயசில் பார்த்துருப்ப, உனக்கு தெரியல, அதனால தான் சொல்ல வந்தேன். சரிங்க மாமா. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சந்தோஷமா. சரிங்க. சரி அப்பா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. நீ போமா, நான் வரேன். இந்த ரொமான்ஸ்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் பிடிக்கலையா? பிடிக்காம தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னனோ. சரி, அதில் என்ன இருக்கு? எனக்கு கல்யாண வேலை நிறையா இருக்கு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு ஓடிடுவேன். வந்த உடனே உனக்கு முத்தம் கொடுக்கணுமா? இங்கே பாரு, அதெல்லாம் கிடையாது. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இரு, அப்புறமா போகலாம். ஏய், கல்யாண வேலை நிறையா இருக்குது, போய் பார்க்கணும், பத்திரிக்கைலாம் வைக்கணும். ஓஹோ, அப்படியா? சரி சரி, போ போ, நான் பார்த்துக்கிறேன். உடனே எங்கள் அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். அம்மா தாயே, இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அப்படி ஏதாவது பண்ணி வச்சிடாத. அப்போ நீ மட்டும் தான் இந்த கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டிருக்க, நானும் இல்லை, அப்படி தானே? ஏன் இப்போ சண்டை போடுற மாதிரி பேசுகிற? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொல்ல வந்த? அது வந்து எது வந்து